கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா? கர்த்தரை தேடுகிறோமா? அவரை துதிக்கிறோமா? இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காலம் கடைசி காலமாக இருக்கிறது, பொல்லாத நாட்களாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரமே செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து அதன்படி நாம் செய்ய வேண்டும். முற்காலத்திலே நாம் அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுதோ கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை மாத்திரமே உணர்ந்து நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்யும் போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் தேடாமல் அவரை துதிக்காமல் அவரை மகிமைப்படுத்தாமல் உலக காரியங்களை விரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்திலே சிக்கிக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டும். விழித்திருந்து கர்த்தரை நாம் தேட வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க வேண்டும். உலக காரியங்களை வெறுத்து துன்மார்க்கமான வாழ்க்கையை வெறுத்து பாவ வாழ்க்கையை வெறுத்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று. நாம் தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். நாட்கள் பொல்லாத நாட்களாய் இருக்கிறபடினாலே நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய சித்தத்தை செய்கிறோமா? நம்முடைய சுய விருப்பங்களை வெறுத்து தேவனுக்காக வாழுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களே செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உலக காரியங்களை வெறுப்போம், கர்த்தருக்காக வாழ்வோம். நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது, தீமை நிறைந்த காலமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நாமும் செல்ல வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்குள் அடங்கி நடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தியே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்கப்பா. அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா விண்ணப்பங்களையும் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ,
பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. யாரெல்லாம் வியாபாரங்கள், வேலைகள், தொழில்கள் செய்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கைகளின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிக பண்ணுங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனி தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமை விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமே மாற்றி கொடுங்க. இப்படிய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ரபா ரபா தூ ராபா கேரே ஷேகே லாரா தட்ட ரபா ரியாக்கபர சந்த ரதன ஹதுரபா. என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படிய நன்மையினால் நிரப்புங்க. இப்படிய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்துமை தேடமை துதிக்க நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து உம்மை தேட அர்ப்பணிக்கிறோம். சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மை கிருபையும் தொடர்வதாக நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் கூறுகிறது. உண்மையோடு வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூரணமாய் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. இப்படிய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.